ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சந்தியா. வெல்கம் பேக் டு மை சேனல் சயின்ஸ் பிளாக். ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணுறோம். ஸோ சூப்பரான ரெசிபியில் தான் நான் மீட் பண்ண போகிறேன். என்ன ரெசிபினா மும்பை ஸ்டைல் வடைப்பாவு தான் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ரெசிபி. என்னோடய ஆஃப்டர் மேரேஜில் நான் 1 இயர் மும்பையில் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டைமில் என்னோடய ஃபேவரட் டிஷ் இது தான், வடைப்பாவு. அங்குள்ள டேஸ்ட் எனக்கு இப்போ வரைக்கும் இங்கே கிடைக்கல. ஸோ அந்த ரெசிபி உங்களுக்கு குயிக்காக நான் ஷேர் பண்ணிடுறேன். ஒரு 5 to 6 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அதோட தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம். கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, 2 மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 தான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பிறுபிறுன்னு அரைச்சிக்கோங்க. அதுக்கு நெக்ஸ்ட் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம், நம்ம திரிச்சு வச்சோம் இல்லையா, அந்த மசாலாவும் இதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அதோட சேர்த்து கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலாக மும்பையில் எல்லாமே ரொம்ப காரமாக தான் இருக்கும். நான் எல்லாத்துலேயும் காரம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம பொட்டேட்டோ வச்சுருந்தோம் இல்லையா, மேஷ் பண்ணி, அதை நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வரணும். ஸோ இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை மட்டும் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை இன்னொரு பவுலில் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் நல்லா உருட்டிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, எல்லாமே நான் உருட்டி வச்சுட்டேன். ஒரு பவுலில் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு, மஞ்சள், மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் பெருங்காயம். ஸோ தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா நம்ம வச்சுருந்தோம் இல்லையா பொட்டேட்டோ, ஸோ அதை இதில் டிப் பண்ணி நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். லிக்விடாகவே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் ஃப்ரை பண்ணி எடுக்க கரெக்டாக இருக்கும். நம்ம ஒவ்வொன்றா டிப் பண்ணி நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இந்த கலர் வந்ததும் நீங்கள் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க, எல்லா வடை ரெடி. நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் புதினா, 2 மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரீன் சட்னி ரெடி. அவ்வளோதாங்க, வடை ரெடி, பாவு ரெடி, சட்னி ரெடி. பாவை 2ஆக கட் பண்ணி அதில் சட்னி கொஞ்சம் லைட்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வடை வச்சுட்டு அவ்வளோதாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.